அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதி சீக்கிரமாய் வரப்போகும் இயேசுவின் நாமத்தினாலே சத்திய வசன நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்லுகின்றேன். இந்த சத்திய வசன ஊழியங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து வருகின்றோம். ஆண்டவர் உங்களை இன்றைக்கு இருப்பது போல ஆயிரக்கணக்கான மடங்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்கள் வித்தியாசங்கள் உண்டு. ஆண்டவருடைய ஊழியங்களிலே ஆண்டவர் செய்கிற கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு. தேவனுடைய ஆவியானவர் ஒருவரே. வரங்கள் வித்தியாசங்கள் உண்டு, ஊழியங்கள் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் நடப்பிக்கிற கிரியைகளில் வித்தியாசங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனங்கள் உள்ள பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, வரங்களில் ஊழியங்களில் கிரியைகளில் வித்தியாசங்கள் உண்டு என்பதை பவுலடிகளார் மிக அருமையாக எழுதுகிறார். பலர் பெயர் சொல்லி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். சிலர் வரங்களை கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். சிலர் சுகமளிக்கும் ஊழியத்தை செய்து வருகிறார்கள். பலரோ சமுதாய பணியை செய்து அப்படிப்பட்ட நல்ல ஊழியத்தையும் செய்து வருகிறார்கள். சிலர் கல்வி பணியின் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தையும் மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இப்படி பல்வேறு வகையான ஊழியங்கள் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் ஒருவரே தம்முடைய பிள்ளைகளை ஊழியங்களுக்கு அழைத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு தமக்கு பிரியமான வரங்களை தந்து ஊழியங்களை தந்து பயன்படுத்தி வருகிறார். அருமையானுள்ளே, ஒருவரை ஒருவர் குறை சொல்வதும் ஒருவரை ஒருவர் பரியாசம் பண்ணுவதும் நல்லதல்ல. அருமையானுள்ளே, சத்திய வசன ஊழியம் என்பது மிக வித்தியாசமான ஒரு ஊழியமாகும். வேத வசனத்தை ஆதாரமாக வைத்து, அதாவது வேத வசனத்தை மையமாய் வைத்து வேத வசனங்களை விளக்குகிற ஒரு அருமையான திருமறை ஊழியமாகும். இந்த சத்திய வசன ஊழியத்தின் மூலமாக வேத வசனமானது சமநிலையோடு மக்களுக்கு தெளிவாக அங்கு போதிக்கப்படுகிறது. அருமையான என் சகோதரர்களே, சகோதரிகளே, வரங்களை வல்லமைகளை நாங்கள் நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் வேத வசனத்தை உயர்த்தவும் அதை மகிமைப்படுத்தவும் பிரதானமாக எண்ணம் கொண்டு செயல்பட்டு வருகிறோம். வேத வசனம் சொல்கிறது, சட்டத்தின்படி ஒருவன் மல்யுத்தம் பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான் என்று 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வாக்கியம் சொல்கிறது. அருமையானவர்களே, சட்டம் என்றால் என்ன? வேத வசனத்தின்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும். வேத வசனத்தின்படி அதை வியாக்கியானம் செய்ய வேண்டும். வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொள்ளாவிட்டால், அப்படி செய்யாவிட்டால் அது ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் ஜீவ கிரீடத்தை நாம் பெறவே முடியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் எந்த ஒரு நூலையும் அல்லது எந்த ஒரு புக்கையும் அவர் எழுதவில்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய போதனையிலே தம்முடைய வருகையை குறித்து சொன்ன பல காரியங்களை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்
என்கிற இந்த 4 நற்செய்தி நூல்கள் வழியாக அவருடைய வருகை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இயேசுவினுடைய வருகையை நாம் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று முதலாம் வருகை, இன்னொன்று அவருடைய 2வது வருகையாகும். முதலாவது வருகை என்பது கர்த்தராலே தீர்க்க தரிசனங்களினாலே முன் சொல்லப்பட்ட காரியம்தான் முதல் வருகையாகும். இந்த முதல் வருகை நிறைவேறி விட்டது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாய் அவர் பிறந்து வந்த நிகழ்ச்சிதான் முதல் வருகையாகும். அந்த முதல் வருகையை நாம் அறிந்திருக்கிறோம், நம்முடைய கண்களாலே அதை கண்டதும் இல்லை. ஆனால் உலகத்திலே பாவம் பிரவேசித்தது. பாவம் பிரவேசித்த அந்த மனுகுலத்தின் மக்கள் மத்தியிலே பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளும்படியாக குமாரனாகிய இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்து தம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து மக்களை மீட்டு கொண்ட அந்த நிகழ்ச்சி தான் முதல் வருகையாகும். ஆகவே முதல் வருகை என்பது பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனான இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்தருளின அந்த காரியம்தான் முதல் வருகையாகும். 2ஆம் வருகை என்பது பூரண மீட்போடு இணைந்த நியாய தீர்ப்பு சேர்ந்து வருகிற ஒன்றாகும். ஆகவே 2ஆம் வருகையில்தான் நம்முடைய மீட்பு பூரணம் அடைகிறது. அதே சமயத்திலே அந்த மீட்போடு நியாய தீர்ப்பு உண்டு என்பதையும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். முதல் வருகையிலே நாம் ஆண்டவராகிய இயேசுவை மீட்பராக எண்ணுகிறோம். ஆனால் 2ஆம் வருகையிலே அவர் நியாயாதிபதியாக குறிப்பிடப்படுகிறார். முதல் வருகையிலே இயேசுவாகிய அவர் ஏழை உருவானார். 2ஆம் வருகையிலே அவர் ராஜாவாக ஆள வருகிறார். அருமையான என் சகோதரனே சகோதரியே, முதல் வருகையிலே இயேசு உலகத்தில் வாழ்ந்த காலம் மிக கொஞ்ச காலம், சுமார் 33 ஆண்டுகள் தான் இந்த பூமியிலே வாழ்ந்தார். ஆனால் 2ஆம் வருகையிலே ஆண்டவர் நித்திய காலமாக ராஜாவாக அவர் வாழ்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான என் சகோதரர்களே சகோதரிகளே, 2ஆம் வருகை யாராலும் அல்லது அனைவராலும் எல்லா மனிதர்களாலும் பேசப்படுகிற ஒரு அருமையான தலைப்பாகும். அநேகர் தமிழிலே அல்ல பிற மக்கள் கலிகாலம் என்று சொல்வார்கள். ஆனால் நம்முடைய வேதாமத்திலே அது கடைசி காலம் என்று அந்த ஆண்டவருடைய வருகை குறித்து சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, திருச்சபையாய் தனி குழுக்களாய் வானொலியிலே அல்லது தொலைக்காட்சி பெட்டிகள் வழியாக கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிலையங்கள் வழியாக அதிகமாக அலசி பேசப்படுகிற ஒரு செய்தி தான் இந்த அருமையான 2ஆம் வருகையாகும். அருமையானவர்களே, ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து அவருடைய வார்த்தையின் ஊடாக 4 சுவிசேஷங்களிலே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, இயேசுவை போல கற்பிக்கக்கூடிய வேத பாரகர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இயேசுவை போல மக்களுக்கு கருத்துக்களை சொல்லுகிற, விளக்கி தெளிவாய் சொல்லுகிற மனிதர் அல்லது தெய்வம் இந்த உலகத்திலே வேறு யாரும் இல்லை. இயேசுவை போல தீர்க்கர் வேறு யாருமே இல்லை என்று சொல்லலாம். என் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற செய்தி என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் மெய்யான தெய்வம். ஆகவே அந்த தெய்வமாகிய இயேசுவானவர் தம்முடைய வருகையை குறித்த சில காரியங்களை திருமறையிலே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு வருகை குறித்த 3 கேள்விகளை உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகிறேன். மெய்யாகவே இயேசு சீக்கிரம் வருவாரா? மெய்யாகவே இயேசு ஏன் வருகிறார்? மெய்யாகவே இயேசுவானவர் எப்போது வருவார்? ஆகவே இயேசு வருவாரா? அவர் ஏன் வருகிறார்? எதற்காக வருகிறார்? இந்த 3 கேள்விகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வேதாமத்தில் வரும் கேள்விகளுக்கு, வேதாமத்தில் வருகிற சந்தேகங்களுக்கு அதை விளக்க வேண்டும் என்றால் வேதாகமத்தை வைத்தே நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். வேதாமத்தின் எண்ணங்களையும் வேதாமத்திலிருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு வேதாமத்திலே பதில் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் வருவாரா? உண்மையாகவே அவர் வருவார். ஏனென்றால் வேதாகமம் உண்மையான ஒரு புஸ்தகமாகும்.
அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே நிறைவேறி வருகின்றது. ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வருவாரா? உண்மையாக வருவார். ஏனென்றால் கிறிஸ்துவானவர் தம்முடைய வருகை குறித்து தானே சொல்லியிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 1-3 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் தொடர்ந்து பேசுகிறார். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணிவிட்டு உங்களை அழைக்க வருகிறேன் என்று அவர் சொல்கிறார். அருமையானவர்களே, லூக்கா 21ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை மக்கள் காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8லும் இவ்வாறு அந்த வருகையானது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் உண்மை உள்ளவர். ஆகவே வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் இவ்வாறு சொல்கிறது. ஆகவே ஆண்டவர் தான் வரப்போகிறார் என்பதை வேதத்திலே சொல்லியிருக்கிறார். ஆகவே நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் அவர் வருவார். அருமையானுள்ளே, நம்முடைய ஆண்டவர் ஏன் வரப்போகிறார்? இது இரண்டாவது கேள்வி. அவர் ஏன் வரப்போகிறார்? ஒரு நெருங்கிய நண்பர் என்னிடத்திலே சொன்னார், ஆண்டவர் சீக்கிரமாய் வந்துவிட வேண்டும். குடும்பத்திலே பிரச்சனை, வேலை செய்கிற இடத்திலே பிரச்சனை, ஆராதிக்க போகிற சபையிலே பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள். ஆகவே இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்ப வேண்டும் என்றால் என் ஆண்டவர் சீக்கிரமாய் வர வேண்டும் என்று சொல்லி அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். அருமையானுள்ளே, அநேக மக்கள் ஆண்டவர் வருவதற்கு ஆசைப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கத்தான் செய்கிறது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சீக்கிரமாய் வருவார். ஏன் வரப்போகிறார் என்று சொன்னால், மக்களை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாக அவர் வரப்போகிறார். மக்களை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு தம்மோடு இருக்கத்தக்கதாக அவர் வரப்போகிறார். யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1-4 வாக்கியங்கள் சொல்கிறது. இதோ நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்வேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். பரலோகம் கர்த்தர் நமக்கு ஆயத்த பண்ணின இடம். தம்முடையவர்களை, தமக்காக வாழ்கிற மக்களை, தம்மை பின்பற்றுகிற மக்களை தம்மோடு இணைத்து கொள்வதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் வர விரும்புகிறார். ஆகவே அருமையானவர்களே, தம்முடையவர்களை அவர் அழைத்து இணைத்து சேர்ப்பதற்காக அவர் வர விரும்புகிறார். இரண்டாவதாக, அவர் நீதி உள்ள நியாய தீர்ப்பை கொடுக்க கர்த்தர் வரப்போகிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் அங்கு 21, 22 என்று 3 அதிகாரங்களை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். 20ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்திலே வெள்ளை சிங்காசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம் சொல்கிறது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்ற வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின் படியே அங்கே மரித்தோர்களுக்கு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீதியான நியாய தீர்ப்பை அவர் செலுத்துவதற்காக வரப்போகிறார். ஏசாயா 33ஆம் அதிகாரம் 22 வாசித்து பாருங்கள். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 72ஆம் சங்கீதம் 2 வாசித்து பாருங்கள். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீதி உள்ள நியாய தீர்ப்பை செலுத்துவதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர் வரப்போகிறார். மூன்றாவதாக, அவர் ஏன் வரப்போகிறார் என்று சொன்னால், தம்முடைய பிள்ளைகளுக்கு அன்பின் பரிசுகளை, பலனை, பூரண பலனை தருவதற்காக வரப்போகிறார்.
வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் வரும்போது நம்முடைய கண்ணீரை துடைப்பார். நமக்கு அங்கு மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. முந்தினவர்களெல்லாம் அது ஒளிந்து போகும். ஜெயங்கொள்ளுகிற எல்லாரையும் எல்லா மக்களும் ஆண்டவர் அவர்களுக்கென்று வைத்ததை சுதந்திரிக்கும்படி உதவி செய்வார். ஆகவே தம்மை நேசித்த பிள்ளைகள், தமக்காக வாழ்ந்த பிள்ளைகள், தமக்காக பாடுகளை பட்ட தம்முடைய அடியார்களுக்கு பரிசுகளை, பிரதிபலனை, மதிப்புகளை தருவதற்காக அவர் வரப்போகிறார். அப்படியானால் அவர் வருவாரா? மெய்யாக வருவார். அவர் ஏன் வருகிறார்? தம்முடையவர்களை சேர்க்க வருகிறார். அதே சமயத்திலே நீதி உள்ள நியாய தீர்ப்பை கொடுக்க வருகிறார். மூன்றாவதாக பரிசுகளை, பலன்களை கொடுக்க அவர் விரும்புகிறார் என்று சொன்னேன். மூன்றாவது, அவர் எப்போது வருவார்? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்கிறது, அவர் எப்போது வருவார் எவருக்கும் தெரியாது. திருடன் வருவது போல அவருடைய வருகை இருக்கும். அங்கே குமாரன் கூட அந்த வருகையை அறிய மாட்டார். பரலோகத்தில் இருக்கிற அங்கே தூதர்களின் சேனை கூட அங்கே அந்த வருகையை அறிய மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் வருவது நிச்சயம். அவர் வரப்போது மிக மிக நிச்சயம். வருகையை குறித்து நாட்களையும் தேதிகளையும் அல்லது மணித்துளிகளையும் குறிப்பது திருமறைக்கு விரோதமான ஒரு செயலாக அது கருதப்படுகிறது. அநேக பக்தர்கள், பரிசுத்தவான்கள் இவ்வாறு நாட்களையும் அங்கே மணித்துளிகளையும் அவர்கள் குறித்து வெட்கப்பட்டு போனதை நம்முடைய சபை வரலாற்றுகளிலே நாம் காண முடிகிறது. ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன? அவர் வருவது நிச்சயம். வரப்போகிற காரியம் மிக மிக நிச்சயம். எப்போது வருவார், எந்த சமயத்தில் வருவார் நமக்கு தெரியாது. ஒன்று வருகை முந்தலாம், அல்லாவிட்டால் நமக்கு மரணம் முந்தலாம். எது வந்தாலும் ஆண்டுடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்த அழைக்கப்படுகிறோம். திருடன் சொல்லிக் கொண்டு வருவானா, அல்லது அழைப்பை வெளிப்படுத்தி கொண்டு வருவானா, அல்லது அறிவித்து கொண்டு வருவானா, அல்லது அநேக முறை தான் வரப்போகிறோம் என்று சூசகமாக வெளிப்படுத்தி கொண்டு வருவானா? திடீரென்று வந்து அந்த வீட்டின் பொருட்களை கொள்ளையடிப்பானே. இதே போல நம்முடைய ஆண்டவர் கொள்ளை அடிப்பதற்காக அல்ல, திருடனை போல திடீரென்று வருவார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்படுகிறது. மின்னல் வானத்திலே திடீரென்று வருவது போல அவருடைய வருகை இருக்கலாம். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் நண்பனே, இவ்வுலகமே சதமென்று நீ எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் வரப்போகிறது நிச்சயம். ஏன் வரப்போகிறார் என்கிற காரணங்கள் மிக மிக நிச்சயம். ஆனால் அவர் எப்போது வரப்போகிறார் என்பது மறைபொருளாக இருக்கிறது. அந்த மறைபொருளிலே நாம் தலையிடாதபடி ஆண்டவர் வருகைக்கென்று நம்மை, நம் குடும்பங்களை, நம்முடைய திருச்சபைகளை, நம்முடைய ஜனங்களை ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுகிறது நலமான ஒரு காரியம், புத்திசாலித்தனமான காரியம். இன்னைக்கு அநேக மக்கள் நாட்களை குறிக்கிறார்கள், வருடங்களை குறிக்கிறார்கள், மாதங்களை குறிக்கிறார்கள், அங்கே கிழமைகளை குறிக்கிறார்கள். இந்த இடத்திலே வருவார் என்று சொல்கிறார்கள், அப்படி வருவார் என்று சொல்லுகிறார்கள். சொல்லி கரைபட்டு போய்விடுகிறார்கள். தாங்களும் வஞ்சிக்கப்பட்டு மற்றவர்களையும் வஞ்சிக்கிற நிலைக்கு மாறிவிடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் எது? திருமறைதானே. அந்த திருமறையின் அடிப்படையிலே பிதா ஒருவரே அறிவார் என்று அறிந்து நம்பி அந்த வருகையின் காலத்தை அவர் கையிலே கொடுத்துவிட்டு அவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றுவோம். அப்பொழுது ஆண்டவர் மகிமையான காரியங்களை, ஆசீர்வாதங்களை தருவார். நாம் பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய வருகை மிக மிக நிச்சயம். நீர் வரப்போகிற நாள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட்டு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் விழிப்போடு, எச்சரிக்கையோடு, தூய்மையோடு, அர்ப்பணிப்போடு வாழ உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற மக்களோடு தொடர்ந்து பேசுவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு
சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.